மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? அன்றைக்கி காலையில் 6:23 ரொம்ப லேட் ஆகிட்டு. சரி ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாசலையும் கூட்டி கோலம் போடலான்னு சொல்லி வாசலை தொளிச்சாச்சு. கோலம் போடையிலே என் மைண்ட் என்னமோ யோசிக்குது. ஆனால் என்ன யோசிக்குதுன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நல்லா கோலம் போடணும், எந்த மாடலில் கோலம் போடணுன்னு தான் நினச்சிருப்பேனோ என்னமோ தெரில. ஓகே, சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒலை வச்சு அரிசியும் ஊற போட்டாச்சு. அரிசியை ஊற போட்டு அரிசியை அலசி போட்டுருவோன்னு சொல்லி அதையும் அலசி போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரே யோசனை. ஏன் தான் இன்றைக்கி இப்படி ஒரே யோசனைன்னு எனக்கே தெரியலை. ஓகே, சாம்பார் வைக்கலான்னு சொல்லி பருப்பை அலசி மொத்தமாக காய்கறியை குக்கரில் போட்டு ஒரே இதாக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டைம் இல்லை, இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோமா, அதனால் படபடன்னு காய்கறி நறுக்கியாச்சு. இன்ஸ்டாகிராம்லேயும் நார்மல் கேமராலேயும் சேர்ந்து வீடியோ எடுத்தனால என் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆனால் பார்க்குற நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கூட்டு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்துட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, வெண்டைக்காய் நறுக்கி வைக்கலான்னு சொல்லி பருப்பெல்லாம் மொத்தமாக போட்டு காய்கறியும் போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சாச்சு. அப்புறமா பால் பக்கத்தில் வாங்கிட்டு வந்து டீ போட்டு அது விசில் வறுத்தட்டுக்கு குடிச்சிட்டு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு சரி வெண்டைக்காய் கூட்டு வைப்போமா. ஒரு சைடு வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஒரு சைடு வெண்டைக்காவை தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கி அப்புறமா ரெண்டையும் சேர்ந்து ஜாயிண்ட் பண்ணி வதக்கியாச்சு. ஹஸ்பண்டுக்கு காலையில் தோசை ஊற்றுனேன். வேலை இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஆதார கார்டு எடுக்கிறதுக்கு முத்தியாபுரம் வரைக்கும் போவோம் கிளம்புன்னு சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. இந்த கலர் அப்போலாம் இப்போ தடை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்மளும் நிப்பாட்டிடலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி போயாச்சு. அங்கே போய் எடுத்து முடித்து ஃபினிஷ்.